ஆமென் உண்டு. பாவம் சாப்பிட வழி இல்லாம சரியா கஷ்டப்படுது. எங்க ஈரான் மக்கள் மாதிரி சரியா கஷ்டப்படுது. அதனால இதெல்லாம் ஆமென் சொல்லவே நல்லா சாப்பிடுங்க. ஆமென் சொல்லுங்க. ஒரே பானையும் கடை சாப்பாடு வியாதியை கொண்டாதீங்க. மாணிக்கராயனா பாவம் வைத்தியசாலை ஹார்ட் அட்டாக் வந்து வீட்டே இருக்க. அவர் பாவம், அவருக்கு 4 மாசம் சொன்ன வருத்தம் ஜெபம் பண்ணுங்கன்னு. பாஸ்டர் சிவா மஸ்கலியால அவருக்கும் பிரச்சனை, வலக்கை இடக்கை பக்கம் பிரச்சனை, இன்னைக்கு காலம் அடிச்சு எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கும் பாஸ்டர், நல்லா இருக்குன்னு சொன்னார். சாப்பாட்டுல கவனமா இருக்கு, நல்லா சாப்பிடும். சிலர் கேஸ்டிக் இருக்குன்னு தெரியும், கிடந்த பானெல்லாம் தின்னுட்டு வயிற்ற தூக்கி பிடிச்சது. ஐயோ பாசம் ஜெபம் பண்ணுங்க, உங்களுக்கு எல்லாம் ஜெபிக்கவே இயலாது. நீங்க வீட்டை போய் ஒழுங்கா சாப்பிட்டீங்கன்னால ஆரோக்கியமா இருக்கலாம். ஆமென். இங்க இருக்கிற ஒருவன் போய் முந்தின நாள் என்ன பிடிச்சான், ஆவி பிடிச்சாங்க. என்னடான்னு கேட்டா போய் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து நல்லா கூழ் அடிக்கிறது, அடிச்சு வீசிங் இழுத்து ஏலாம ஐஸ்கிரீம் முடிச்சு ஏலாம கஷ்டப்பட்டு அண்ணா ஆவி பிடிச்ச 1500 ரூபா போச்சோம்னா நான் ஒழுங்கா சாப்பிடு, சுகமா இரு, ஆரோக்கியமா இரு. அல்லேலூயா. வாயை கண்ட்ரோல் பண்ணணும். எங்க ஆட்கள் எல்லாம் கண்டா எல்லாத்தையும் காஞ்ச மாடு கம்பளை விழுந்த மாதிரி சுகரை மறந்து, கொலஸ்ட்ராலை மறந்து, பிரஷரை மறந்து எல்லாத்தையும் போட்டு அப்படியே அரிச்சு விழுங்கிட்டு வீட்டை போய் 4 மெப்போம்னு அள்ளி போட்டா நீ வியாதிக்காரனா ஆஸ்பத்திரிலாம் இருக்கணும். கவனம். கர்த்தருடைய பிள்ளைகள் ஆரோக்கியமாய் வாழ்வது கூட கர்த்தர் கொடுக்கிற ஒரு செழிப்பாகும். ஆமென் சொல்லுங்க. காலமா விடிஞ்சாலும் பண்ண நடவுங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க. சும்மா சாப்பிட்டோட சில பேர் இருக்காரு, சாப்பிட்டோட விழுந்து முடியும், அப்போ அப்படி விழுந்தா செத்தனே ஆரோ மாதிரி அப்படியே தூங்குறது, அதெல்லாம் நல்லா இல்ல. பல்ல துளைக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஒரு எக்ஸசைஸ் பண்ணி சாப்பிட்டு ஆரோக்கியமா இருக்கு. இரவு சாப்பாடு எல்லாம் குறையுங்க, ஆரோக்கியமா வாழுங்க. அது கூட ஒரு செழிப்பு. குடும்பத்துல நல்ல வார்த்தை பேச பழகுங்க, அது கூட ஒரு செழிப்பு. அல்லேலூயா. புருஷனை பார்த்து பே பிடிச்ச மாதிரியே நிக்கிறேன்டா, நீ எல்லாம் கிறிஸ்தவளே கிடையாது, நீ ஒரு விசுவாசியும் கிடையாது, நீ சபைக்கு வந்து வேலை இல்லை, நான் உனக்கு பிரசங்கம் பண்ணியும் வேலை இல்லை. விளங்குதா? பிள்ளையில ஆண்டவரே பிள்ளைய கொடுங்க ஆண்டவரே, கற்பத்தை நீ ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அன்னைக்கு ஆபிரகாமுக்கு சொன்னி கொடுத்த பிற்பாடு பிள்ளைய பெற்று எருமை மாதிரி குரங்கு மாதிரி இருக்கேன்டா, உனக்கெல்லாம் பிள்ளை தந்து தராமட்டது சரியா பிள்ளையா? கவனமா இருங்க. வீட்டுல பேசுற வார்த்தைகள் சரியா இருக்கும். ஆமென். சிலர் வீட்டை சமைப்பாங்க, தரித்திரம் பிடிச்ச வீடு, வீட்டுக்கு தரித்திரம் இல்லை, வீடு நல்லா இருக்கு, உனக்கு தான் தரித்திரம் பேர்லாம் பிடிச்சிருக்கு, நீ சரியில்லை, முதல் மாறு. விளங்குதா? எடுத்தாலும் கூட சொல்றது, ஐயோ அது இல்ல இது இல்ல. ஆசீர்வாதமான செழிப்புன்னு சொன்னா வெள்ளையும் சுள்ளையுமா வெள்ளிக்கிட்டு சும்மா காயா போறது இல்ல. குடும்பத்துல நீ சரியா இருக்கிறது கர்த்தர் கொடுக்கிற செழிப்பா. அல்லேலூயா. விடிய விடிய ஊழியம் செய்யலாம். மனுஷிக்கும் பிள்ளைகளுக்கு நீ சரியில்லாட்டி நீ சரியான ஊழியக்காரனும் இல்ல, ஊழியக்காரியும் இல்ல. ஆமென். வீட்டுக்கு சரியா இருக்கு. அப்ப அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட பொழுது அப்படி இருப்பான், பச்சை பசேலன் இருப்பான். இதை பச்சையா ஒரு மரம் நிக்கிட்டா கிட்ட போய் பாருங்க, கட்டாயம் அங்க ஒரு ஊத்த தண்ணியா ஒரு காணாவது இருக்கும். ஆமா இல்லையா? சும்மா செழிப்பாத்தா இருக்குது. பசலிய பாருங்க, சும்மா புஷ்டியா வளர்ந்தா அங்க தண்ணி இருந்தா அவர் குடிக்கல, எடுத்து முடிச்சு கசக்கினா அப்படியே கொஞ்சா போயிடும். அதுபோல கிறிஸ்தவ வாழ்க்கையில நானும் நீங்களும் மற்றவர்களுக்கு உபயோகமா இருப்பது, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருப்பது, பக்கத்து வீட்டுக்காரன் எங்களை கண்டா சந்தோஷமா சிரிப்பது, பக்கத்து வீட்டுக்காரன் தம்பி வணக்கமையாண்டு எங்களை வாழ்த்துவது கூட ஒரு செழிப்பான வாழ்க்கை என்பதை மறந்து விடுவது. ஆனா கிறிஸ்தவ உலகத்துல செழிப்பை வித்தியாசமா மாத்திட்டாங்க. நல்லா ப்ளீச்சிங் எல்லாம் போட்டு வெளியிருந்த மேக்கப்பு கலர் எல்லாம் அடிச்சு நீ அங்க கிழிஞ்ச அங்கங்கிற உடுப்பெல்லாம் போட்டு கிறிஸ்தவ சும்மா காயா போறதெல்லாம் செழிப்பு. அது அநாகரிகம். தமிழ் கலாச்சாரத்தை தமிழன் மதிக்காவிட்டால் அது கிறிஸ்தவத்துக்கு சரியில்லை. சிங்கள கலாச்சாரத்தை சிங்கள கிறிஸ்தவர்கள் மதிக்காவிட்டால் அது சிங்களத்துக்கு சரியா இல்லை. இஸ்லாம் கலாச்சாரத்தை கிறிஸ்தவன் இஸ்லாம் கலாச்சாரத்தை மதிக்கணும். கலாச்சாரம் பாவம் அல்ல. எந்த கலாச்சாரம் தேவனை துக்கப்படுத்துகிறதோ அந்த கலாச்சாரங்களை குறித்து நாங்கள் எச்சரிக்கையா இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். ஆகையினாலே நம்முடைய வாழ்க்கை, உடை, நடை, பேச்சு, நம்முடைய குடும்ப வாழ்க்கை, நம்முடைய பிள்ளை வளர்ப்பு, நம்முடைய பாடசாலை படிப்பு, வேலை ஸ்தலம், வாகனம் ஓட்டும் பொழுது கூட ரோட்டில வாகனம் ஓடி யாரும் குறுக்க வந்தா கூட என்ன செய்யக்கூடாது? உடனே காட்டில் நிக்கிற மிருகத்தை கூப்பிடக்கூடாது. என்ன மிருகம்? அது சிங்களத்துல மிருகம், அது கூப்பிடக்கூடாது. அப்படின்னா காலுத மண்ணால நிக்கிறதெல்லாம் கூப்பிடக்கூடாது. கிறிஸ்தவன் சரியப்பா மன்னிச்சு கொள்ளு, சரி போயிட்டு வா, சந்தோஷமா கதைக்க பழகணும். கிறிஸ்தவன் என்பது மற்றவர்களுக்கு கிறிஸ்துவை எப்பொழுதும் பிரதிபலிப்பது கூட ஒரு செழிப்புள்ள வாழ்க்கையாகும். அல்லேலூயா. ஒரு வீட்டுக்கு போறீங்க, அந்த வீட்டுக்காரர் அழுதுட்டு இருக்கிறாங்க, நீங்களும் பார்த்து நானும் என்னதான்
நான் செய்யறது நானும் ஒரே அழுதன் இருக்கேன்டா. சி, உங்களை இவ்வளவு சபையில வச்சு பிரசங்கம் பண்ணதுலயே வேலை இல்லை. ஒரு வீட்டுக்கு போறீங்க, அழுதன் இருக்காங்க, நிப்பாட்டுக்கு உட்காருங்க, என்ன பிரச்சனை, சந்தோஷமா பேசுங்க, அவங்கள தைரியப்படுத்துங்க. அது கூட ஒரு செழிப்பு. முடிய கேட்பாங்க பாருங்க, இனி எப்ப கிட்ட வருவீங்க? உங்களை யாரும் அப்படி கேட்டுருக்காங்களா? அல்ல வேலையை போறீங்கன்னு சொல்லியிருக்காங்களா? என்ன எத்தனை பேர் கேட்பாங்க, இனி அடுத்ததப்ப வாரீங்க, நாங்க கொஞ்சம் அவசரப்படாதீங்க, வரைக்கும் ஒரு கிலோ இருக்கிறா, அவரு டெய்லி போங்க, சரி ஆகல, இனி எப்ப வாருது, நீ கொஞ்சம் அவசரப்படாம உட்காரு, நான் வர்றேன்னு கால் பண்றேன். அதனால இன்றைக்கு மற்றவர்கள் விரும்புகிறபடி வாழுகிற வாழ்க்கை ஒரு செழிப்பான ஜீவியம். இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த பொழுது பாருங்க, பாவிகளை நேசித்தார். பாவிகள் ஓடி வந்தாங்களா இல்லையா? சொல்லுங்க. வியாதி 12 வருஷமா பெரும்படலை சரி ஓடி வந்தால் எல்லாவற்றையும் செலவழித்தும் சற்றும் குணமடையாமல் விசுவாசத்தை ஓடி வந்து இயேசு வஸ்திரத்தை தொட்டார். உடனே ஹீல், உடனே சுகமாயிட்டு. சின்ன பிள்ளைகள் எல்லாம் என்ன செய்யாங்க, ஏசப்பா ஓடி வந்தாங்க, தூக்கி கட்டி கொச்சி பிள்ளைகள் ஆசிரியக்க எங்கட பெரியாத்துறைகளுடைய 12 பேர்ல எல்லாம் பிள்ளைகளை கொண்டு டேய் நிப்பாட்டுங்களா. சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வரவில்லை, அவளை தடை பண்ணாங்க. ஒருவன் சிறு பிள்ளையை போல் ஆகாவிட்டால் அவன் பரலோர பெரிய பிரசங்கமே முடிச்சுட்டார். ஒரு வார்த்தையில் பரலோர ஆட்சியை போயலாம். இந்த சிறு பிள்ளைகளுக்கு இடர்கள் உண்டு பண்றவனை ஏந்திர கல்லு கட்டி அவனை கொண்டு நடுக்கடல் அவன் வெளியால வராதபடி ஆழத்துல போடணும். அடுத்த சொன்னான், இடர்கள் வருவது நல்லது, அது யாரால் வருதோ அவனுக்கு ஐயோ. அதனாலே இன்னைக்கு பாருங்க, இயேசுவை எல்லாரும் நேசித்தாங்க. இன்னைக்கு இன்னும் எல்லோரும் நல்லா நேசிச்சிருந்தா, நானும் அவளும் நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தேன். இங்க இருக்கிற ஒருவன் அவனை வெறுத்தி விட்டா பாருங்க, அவள் இப்ப என்ன கண்டா பாக்குறானு பிரிச்சுட்டான். அவள் பிள்ளைகளை நேசிங்க, குடும்பங்களை நேசிங்க, சபையில நேசிங்க, மற்றவரை நேசிங்க, அயல் வீட்டுக்காரன் நேசிங்க. அதெல்லாம் ஒரு செழிப்பு. குப்பை போடுற மக்கள், எங்களுடைய குப்பைகளை எடுக்கிற மக்களை பண்ணா சிரிங்க, அவளுக்கு குட் மார்னிங் சொல்லுங்க, எது நல்ல சாப்பாடு செய்து அவங்களுக்கு கொடுங்க. சீ, நாம கொடுக்கவே மாட்டோம், அதனால எப்படி இருக்கீங்க, அதை கொடுத்து பாருங்க.